த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழக அரசியல் மட்டும் இல்லாம இந்திய அரசியல்லையே இன்னைக்கு ஒரு பெரிய பூகம்பம் அப்படின்றது வெடிச்சிருக்கு. பதவிக்காக எதையும் செய்யும் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேச்சு இப்போ டெல்லி வரைக்கும் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு. இப்போ வரைக்கும் திமுகவோட நகமும் சதையுமா இருந்த காங்கிரஸ் இப்ப திடீர்னு கூட்டணி விட்டு வெளியே வந்து விஜயோட கை கோர்த்திருக்கிறாங்க. இது வெறும் கூட்டணி மாற்றம் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா கூட்டணிக்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு. அதனாலதான் மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ்னு மற்ற தலைவர்கள் எல்லாம் செம்ம காண்ட்ல இருக்காங்க காங்கிரஸ் மேல. பதவிக்காக பச்சோந்தி மாதிரி மாறுறதுதான் காங்கிரஸ் உடைய ஸ்டைலா அப்படின்ற கேள்விகள் பெரிய அளவுல எழ தொடங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, காங்கிரஸ் ஏன் இப்படி செஞ்சாங்க, அகிலேஷ் யாதவ் போட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ட்வீட் என்னென்னலாம் சொல்லுது, கனிமொழி எம்பி சபாநாயகருக்கு எழுதின அந்த அதிரடியான கடிதம், காங்கிரஸ் இல்லாத மூணாவது அணி உருவாச்சுன்னா அது பாஜகவுக்கு சாதகமா இல்லாட்டி பாதகமா, இந்த கேள்விகளை முன் வச்சுதான் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மேட்டர் என்னன்னா, தமிழ்நாட்டுல விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியா உருவெடுத்திருக்காங்க, மாற்று கருத்து இல்ல. அங்க போனா ரெண்டே மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காலமா கூட இருந்த திமுகவை காங்கிரஸ் கட்சி கலட்டி விட்டுருக்காங்க. இது இந்தியா கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய அவநம்பிக்கைய காங்கிரஸ் மேல ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அகிலேஷ் யாதவ்? ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணி வலுவோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மேற்கு வங்க மாநிலம் போய் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாரு, தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக ஆதரவா போய் பிரச்சாரம் பண்ணுவாரு, இப்படின்னு சுற்றி சுழன்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையா தான் இருந்தாரு. இப்போ அவரு தன்னுடைய அதிருப்தியை காங்கிரஸ் மேல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல ஒரு ரொம்ப முக்கியமான போட்டோவை போட்டிருக்காரு. அதுல ஸ்டாலினும் இருக்கிறாங்க, மம்தா பானர்ஜியும் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் தோல்ல துண்டு போடுற மாதிரி அகிலேஷ் யாதவ் இருக்கிறாரு. கஷ்டமான நேரத்துல கூட நிக்கிறது தான் உண்மையான நட்பு அப்படின்ற ஒரு போடு போட்டிருக்கிறாரு அந்த போட்டோல. இது யார குத்துதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது காங்கிரஸ் ஒரு சந்தர்ப்பவாத கட்சி அப்படிங்கிறது தான் ஓப்பனாவே அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்கிறாரு. இதுல என்ன கொடுமைனா, அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது வரப்போகுது. காங்கிரஸ் கூட நான் கண்டிப்பா நிப்பேன் அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த அகிலேஷ் யாதவ் இப்போ அவருடைய முடிவை மறுபரிசீலனை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார். இவங்களை கூட வச்சுக்கிட்டாலும் தொல்லைதான், கூட இல்லாம வெளியே துரத்தி விட்டா நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு வந்திருக்கிறாரு. போனா போயிட்டு போகுது, ஆனா இவங்களுடைய தொல்லை இல்லாம இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அகிலேஷ் யாதவ் வந்திருக்கிறாரு அப்படின்றதுதான் அவருடைய இந்த ட்வீட் மூலியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இடதுசாரிகளும் தானே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்க மாட்டோம், கொள்கை ரீதியா நாங்க இன்னமும் திமுக கூட தான் இருக்கிறோம்னு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பதவிக்காக அப்படியே அந்த பக்கம் போய் தாவி இருக்கிறாங்க. இதுதான் மற்ற மாநில தலைவர்களான உமர் அப்துல்லா ஆகட்டும், இல்லாட்டி ஜார்க்கண்டுடைய ஹேமந்த் சோரன் ஆகட்டும், டெல்லியுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே காங்கிரஸ் மேல ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில காங்கிரஸால அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல மாநிலங்களவை தேர்தல் அப்போ உமர் அப்துல்லாவுக்கு இப்படியான ஒரு துரோகத்தை தான் காங்கிரஸ் பண்ணாங்க. ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல் அப்போ ஹேமந்த் சோரனை படாத பாடுபடுத்தினாங்க காங்கிரஸ் கட்சி. டெல்லி மாநிலத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியை இழக்கிறதுக்கும் பாஜக இவ்வளவு பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சியில வந்து உட்கார்றதுக்கும் இவங்களுடைய அந்த ஈகோ அப்படின்றதுதான் மிக முக்கியமான காரணமா இருந்தது. அதனாலதான் இவங்க எல்லாருமே இப்போ ஒன்று கூட தொடங்கி இருக்கிறாங்க. காங்கிரஸ் இப்படி பண்றது என்னமோ முதல் முறை கிடையாதுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே ரீசெண்ட் வரலாறு. ஆனா கடந்த காலங்கள்லயும் இவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 1990களில் சந்திரசேகரர் ஆட்சிக்கு அப்போ வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது பண்ணி அந்த ஆட்சியை கலைச்சிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்தவங்க ராஜீவ் காந்தி வீட்டுக்கு முன்னாடி 2 போலீஸ்காரங்க உளவு பார்த்தாங்க அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு சப்பக்கட்டு காரணத்தை சொல்லி ஆட்சியே கவிழ்த்தாங்க. இன்னொரு 2வது உதாரணம், பல மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளை வளர விடாம அவங்களை நசுக்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இதை நான் சொல்லல, மம்தா பானர்ஜி பல முறை வெளிப்படையாவே இந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராலையும் சரி, கர்நாடகாவிலும் சரி, சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே தங்களுடைய சுயநலத்துக்காக தான் இருந்துச்சு அப்படின்றதுதான்
அரசியல் விமர்சகர்கள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய இல்லாட்டி அவங்க கட்டுரைகளா எழுதக்கூடிய விஷயங்களா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டிலையும் அதே கதையை தான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த தடவை காங்கிரஸ் கட்சி ஒரு தப்பான கணக்கு போட்டுட்டாங்கன்னு தான் எனக்கு பர்சனலா தோணுது. ஏன்னா இப்ப வரைக்கும் பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் உடைய முதுகெலும்பா இருந்தது அப்படின்னு பார்த்தா திமுக தான். ஏன்னா ஒரு நேருவை பத்தி பிரதமர் நரேந்திர மோடியோ இல்லாட்டி ஒரு அமித்ஷா அவர்களோ காரசாரமா பேசுறாங்கன்னா காங்கிரஸ்காரங்க எந்த அளவுக்கு ஈடு கொடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்களோ அந்த அளவுக்கு திமுக காரங்களும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்ப நடந்த இந்த டீலிமிட்டேஷன் பில் அப்ப பாருங்களேன், நேருவை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு பாஜக காரங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ திமுகவுடைய கனிமொழி அவர்கள் தான் முன்ன நின்று கடுமையா விளாசி தள்ளியிருந்தாங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க நேரு கிட்ட தானே போவீங்க, அவர் பண்ணது நல்லதெல்லாம் உங்களுக்கு இது இருக்கா, நீங்களாம் தேசபக்தியை பத்தி பேசலாமா, யாரை பார்த்து கேள்வி கேட்க இப்படின்னு ஒரு போர் குணத்தோட தான் திமுகவினர் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பார்லிமெண்ட்ல அணுகி இருக்கிறாங்க. ஆனா இப்போ முழுசா விலக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இனிமேட்டு இவங்களோட எங்களுக்கு ஒட்டும் வேணாம் உறவும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இவங்க பக்கத்துல உட்கார்றத கூட நாங்க விரும்பலங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஒரு மிக முக்கியமான லெட்டர் அப்படின்றது எழுதியிருக்காங்க. அதுல என்ன இருக்கு தெரியுமா? இனிமே நாங்க காங்கிரஸ் எம்பிக்கள் பக்கத்துல உட்கார கூட விரும்பல, எங்களுக்கு பார்லிமெண்ட்ல வேற இடத்த ஒதுக்கி கொடுங்க, எங்களுக்கு பின்னாடி கூட கொடுங்க, பிரச்சனையே இல்லை, ஆனா இவங்க பக்கத்துல வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கடுமையாவே அந்த லெட்டர்ல சாடி எழுதி இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய உறவு முறிவு. காங்கிரஸ் இல்லாத ஒரு பெரிய தேசிய அரசியலை நோக்கி திமுக நகர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்மளால தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பல தருணங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படின்றத முதலா எடுத்தவர் திமுகவுடைய முன்னாள் தலைவரான முன்னாள் முதல்வரான கலைஞர் அவர்கள் தான். அதனாலதான் சோனியா காந்தி எப்பவுமே ராகுல் காந்தி கிட்ட சொல்றது, உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி திமுகவை மட்டும் நீ கைவிட்டுறாத, அவங்க கூடவே இரு அப்படின்றத சோனியா காந்தி பல முறை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ராகுல் காந்தியை கூட சில வருடங்களுக்கு முன்னாடி கூட வரைக்கும் இந்தியாவிலேயே நான் பிரதர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரே நபர் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு செலாகச்சலா பேசியிருக்கிறார். ஆனாலும் கூட இப்போ அவரை சுத்தி இருக்கக்கூடிய பலரும் ஏன் ராகுல் காந்திக்குமே கூட ஒரு சலிப்பு தட்டி இருக்கலாம், ரொம்ப நாளா உங்களோட இருந்துட்டோம், வேற வேற பர்சு பார்ப்போம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கலாம், அதனால எடுக்கப்பட்ட இந்த முடிவா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனா காங்கிரஸ் கட்சி இல்லாத தேர்ட் ஃப்ரண்ட், அதாவது மூன்றாவது அணியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுல நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. இதுல யார் யாரெல்லாம் வருவாங்க? ஏற்கனவே திமுக காங்கிரஸ்ல இருந்து விலகிட்டாங்க, ஸோ ஆப்வியஸ்லி அவங்க முன்னிருந்து அதை நடத்துவாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சொல்லவே வேணாம், சமாஜ்வாதி கட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், ஆம் ஆத்மி கட்சி அதோடைய உதாரணத்தையும் பார்த்துட்டோம், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவையும் பார்த்துட்டோம். இவங்கெல்லாம் மாறி வந்து இவங்கெல்லாம் ஒரு அணியில திரள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை இவங்கெல்லாம் வராங்கன்னா இன்னும் கூட யார் யாரெல்லாம் வருவாங்க? ஒடிசாவுடைய பிஜு ஜனதா தளம் வரலாம், தெலங்கானாவில இருந்து சந்திரசேகர ராவ் வரலாம், இப்படி பல பேர் இந்த புதிய மூன்றாவது அணி கூட்டணியில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பிஜேபியும் எதிர்க்கணும், அதே சமயம் காங்கிரஸ் உடைய இந்த சுயநல அரசியலையும் எதிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த மாநில கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்றது கிடைக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில போய் ஆட்சி அமைக்கணும், இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பிஎம் ஆகணும், இல்லாட்டி அகிலேஷ் யாதவுக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய பெரிய கனவுகள்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மாநிலங்கள்ல கோலோச்சுனா போதும். அதுக்கு இவங்க எல்லாருமே ஓர் அணியில ஒன்று திரண்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அதை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க இருக்கிறாங்க. ஆனா இது அடுத்த பார்லிமெண்ட்ல ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. யாருக்கு? முக்கியமா இந்த மூணாவது கேள்வி அப்படின்றது, இந்த மூணாவது அணி உருவானா பாஜகவுக்கு சாதகமா இல்லாட்டி பாதகமா அப்படின்றதுதான். எதிர்கட்சிகள் ஓட்டுகள் கண்ணா பெண்ணான்னு பிரியும். காங்கிரஸ் ஒரு பக்கம், மூணாவது ஒரு அணி ஒரு பக்கம்னு ஓட்டுகள் பிரிஞ்சா அது வழக்கம் போல பிஜேபிக்கு தான் வாக்கு வங்கி அரசியலா மாறிடும், லாபத்தையும் அவங்களுக்கு அது கொடுத்துரும். பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது தானாவே நடந்துடும். ஆனா இத பாஜக இந்த தடவை முன்னிருந்து நடத்தல, அதை நடத்துறது முழுக்க முழுக்க காங்கிரஸ். அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தமிழ்நாட்டுல ரெண்டு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான வாய்ப்பையும் அவங்க இழக்கறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்றதுதான் ஓரளவுக்கு இந்த கணக்கீடுகளை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. காங்கிரஸ் மேல மக்கள் வச்சிருக்கிற அதிருப்தி அப்படின்றது பல மாநிலங்கள்ல பிஜேபியை ஜெயிக்க வைக்குது. ஒருவேளை அந்தந்த மாநிலத்திலையும் செல்வாக்கு இருக்கிற மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா
பாஜகவால அவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியாது. உதாரணத்துக்கு திமுகவாகட்டும், இவங்க எல்லாரும் ஒரு அணியில திரள்றாங்க அப்படின்னா அந்தந்த மாநிலங்கள்ல இப்ப தமிழ்நாட்டுல பாஜகவால எந்திரிக்கவே முடியாது. ஆப்வியஸ்லி ஒண்ணு அதிமுக வரணும், அவங்களும் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுனால இல்ல. அதனால திமுக வரணும் இல்ல தாவேக வரணும். எப்படி இருந்தாலும் பாஜக இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. சோ இதே மாதிரியான கணக்கீடுகளை மற்ற மாநிலங்களிலும் நம்ம வச்சுக்க முடியும். சோ இப்படி இருக்கும் பொழுது பாஜகவை எதிர்க்கிறதுனால மாநில கட்சிகளுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், பாஜகவுக்கும் வாக்குகள் சிதறதுனால அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். இதுல எதுவுமே இல்லாம வெறும் புறங்கைய நக்கக்கூடிய வேலை மட்டும் யாருக்கு கிடைக்கும்னா ஆப்வியஸ்லி அது காங்கிரஸ் கட்சிக்காக தான் இருக்கும். ஒட்டு மொத்தத்துல ஒரு சின்ன மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு அவங்க பண்ணிருக்கக்கூடிய வேலை அவங்கள ஒட்டு மொத்தமா தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி ஒரு வேலை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கணக்கீடுகள் எல்லாமே சரின்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல காங்கிரஸ் கட்சி தவறு செஞ்சுட்டாங்க இல்ல சரியா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுதா? உங்களுக்கு எது தோணாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம். நன்றி.